பேசலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானோ. இந்த ராஜாவுக்கு 2 மகன்கள் இருந்தானோ. ராணி இல்லை, 2 மகன்கள் மட்டும்தான். அந்த ராஜா ரொம்ப கண்டிப்பாக 2 பிள்ளைகளை நேர்த்தியாக கடவுளுடைய பயத்தில் வளர்த்தாராம். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வயசு வந்துச்சான். வயசு வந்து நம்ம சொன்னாராம், நீங்கள் போயிட்டு நம்ம ராஜ்யத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்னென்ன உங்களுடைய அனுபவங்களை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க பெரியவன் கிளம்பி போனானா. பெரியவன் ஒரு பக்கம் ஒரு திசையில், இவன் ஒரு திசையில் போனாங்க. குதிரையில் போகும்போது வாலெல்லாம் பெரிய வாலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். வழிக்கு வந்து உணவு அது மாதிரி தானியங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது ஒரு பெரிய காடு வருதான். அந்த காட்டில் நிற்கிறானா. இன்னொன்று இருட்டாயிடுதான், ராத்திரி ஆகிட்டு தான். அந்த காட்டில் அவன் நிற்கவனு பயப்படுறானா. அந்த சத்தம் கேட்குதான். என்ன தான் வீரனாக இருந்தாலும் இருட்டுக்கு பயப்பட தான் செய்வாங்க. அவன் பயந்துட்டு அப்படியே பார்க்குறானா. சுற்றி முற்றி பார்த்தா 2 கண்ணு நல்லா மின்னு தெரியுதான். அப்போ ஏதோ மிருகம் தான் வந்துடுச்சு, நம்ம செத்து போயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறானா. நினச்சிட்டு என்ன பண்ணுறான்னா, குரு ஒரு மரத்து மேலே ஏறிடுறானா. மரத்து மேலே ஏறி பார்க்குறானா. அங்கேருந்து உச்சியிலேருந்து பார்க்குறானா. அந்த மிருகம் கிட்டக்க வந்து கண்ணு பலன்னு இருக்குதான். பார்த்து அவனை அப்படியே மேலே பார்க்குதான். மரத்து மேலே பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியமாக்குதான். இதுன்னா இது மரத்தை ஏறாமல் நம்மளை கீழே மறைச்சி பார்க்குதே அப்படின்னு சொன்னோடனே அந்த மிருகம் அவனை கூப்பிடுதான், கீழே இறங்கி வா அப்படின்னு. அவன் நம்ம பாஷையிலே பேசுதான். பேசினோன்னே என்னடா இது நம்ம மனுஷ பாஷையில் பேசுது அந்த மிருகம், பயமாக இருக்குது தானே, பயப்படாதே, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இறங்கி வான்னு சொல்லிட்டான். சொன்னோன்னா இறங்கி வரானோ. மெதுவாக இறங்கி வந்தால் அது மிருகம் மாதிரியும் இல்லை, மனுஷன் மாதிரியும் இல்லை, அரையாக இருந்தால் பாதியாக பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் கிட்ட வான்னு சொல்லிட்டான். கிட்ட போனோன்னே நீ எந்த ஊருன்னு கேட்குதான். அவன் சொல்கிறான், நான் தன்னுடைய நாட்டை பற்றி சொல்கிறான். நீ எதுக்கு இங்கே இந்த காட்டில் வந்துட்டு அப்படி கேட்குதான். கேட்டோடனே அவன் சொல்கிறான், நான் எங்கள் அப்பா சுற்றி பார்த்துட்டு ஜனங்களை பற்றி என்னென்ன அறிஞ்சு கொண்டு வாங்க அப்படி சொன்னார். அப்படி சொன்னோடனே அப்படியா, சரி நான் சொல்கிறேன், நீ அதை போய் உங்கள் டேடிகிட்ட சொல்லு. ஓகே, நான் ஒரு மிருகம் இந்த மாதிரி பேசிச்சு இந்த காட்டில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கணுமா அப்படி சொல்லுறியா? ஏன் எங்கள் டேடி அவங்கள பார்க்கணுமா சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஆமாம், என்னை பார்க்க சொல்லு, இந்த காட்டுக்கு நீ போயிட்டு திருப்பி வா, அதனால தான் நான் உன்னை உயிரோடு விடுறேன்னு சொல்லிட்டான். சொன்னோன்னே இவன் தப்பிச்சோம் பழைச்சோன்னு சொல்லிட்டு மற்ற மேலே ஏறி 10 தூக்கிட்டான். காலையில் ஆச்சான், பார்த்தா நல்லா ஓட தண்ணியான், ஜில்லுன்னு ஓடுவான், ஜில்லுன்னு இருக்குதான். அதில் போய் குளிச்சுட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறானா. ஊருக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஜனங்களை பற்றியெல்லாம் என்னென்னமோ பேசிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் எழுதிக்கிட்டு ஒரு நோட்டில் வீட்டுக்கு போகிறானா. இந்த பக்கம் போனேன்னு சின்னவன் என்ன பண்ணானா, சின்ன குட்டி ராஜா இந்த பக்கம் போகிறான் வேறு திசையில். போகும்போது பெரிய வயல்வெளியாம், செழிப்பாகுது. அந்த வயலில் நிறைய அறுவடை நடந்துருக்குதான். அந்த வயலுக்கு போகிறானா. போயிட்டோன்னே இவன் என்ன பண்ணுறான், தன் குதிரையில் எடுத்து ஒரு ஓரத்தில் மறைவாக கட்டிட்டு அந்த ஜனங்களாக சேர்ந்து அந்த அருவை எடுத்து அந்த எல்லாம் வெட்டுறானா. புல் அந்த இதெல்லாம் நெல்லெல்லாம் அறுத்து கொடுக்குறான் எல்லாருக்கும். இல்லை புதாளை வேலை செய்கிற யார்ப்பா தம்பி நீன்னு கேட்குறானா. அழகாக இருக்கிறான் அந்த பையன். யார்ப்பான்னு நான் ஒரு கூலியாள், இந்த மாதிரி ஊராக போய் இந்த மாதிரி இதை செய்வேன், எனக்கு ஏதாச்சும் கூலி கிடைக்கும் அப்படி சொல்கிறேன்னா. அப்படியா, சரி நீ இன்றைக்கி ஃபுல்லாக எங்ககிட்ட வேலை செய், நான் உனக்கு கூலி தரேன்னு சொல்லுவானா அந்த வயலுக்கு ஓனர். ஓகே செய்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாமல் செய்வானா. செஞ்சோன்னே ஃபுல்லாக அவங்கள பற்றி அந்த குடிசையில் வாசிகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்குவானா, எழுதிக்குவானா. அப்போ அந்த குடிசையில் போயிட்டு நான் வாப்பா சாப்பிட்டுட்டு சொன்னோன்னே இவன் சொல்லுவானா, வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லையே சொல்லுவானா. அப்போ அவங்க சொல்ல, வா நான் அவங்களுக்கு கஞ்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கஞ்சி ஊறுகாய் அப்புறம் எல்லாம் கொடுப்பாங்களாம். கொடுத்தோன்னா எல்லோரும் கூட சேர்ந்து அந்த வயலில் உட்காந்து குடிப்பானா, எல்லாம் குடிப்பானா. குடித்தோடனே இப்போ இந்த பையன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே அப்படி சொல்லுவாங்களாம். சொன்னோடனே சரி ஓகே, நீ எந்த ஊர்லேருந்து வரப்பானே, இந்த ஊர், சரி உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு கேட்பானா. அங்கே கேட்ட உடனே எனக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ரோடு வேணும், லைட் இல்லை, கரண்ட் இல்லை, எங்களுக்கு கரண்ட்டு வேணும், பம்ப் செட்டில் தண்ணி வராது சரியா, பம்ப் செட்டு எக்ஸ்ட்ரா போடணும்ப்பா அப்படிலாம் சொல்கிறாங்களாம். ஏழைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கூட இல்லை, மழை வந்தால் எல்லாம் போயிடும், வீடு கட்டி தரணும், இதெல்லாம் நிறைய இருக்குதுப்பா, உன்னால் எப்படிப்பா முடியும்.
சரி நான் போயிட்டு இந்த நாட்டு ராஜா கிட்ட சொல்கிறேன், ஒன்று அப்படியா ராஜா ஒன்று சொல்ல மாட்டாரா, நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு குதிரையில் ஏறி போயிடுவான். போயிட்டு நேரம் அவன் அங்கே வந்து அவங்க அப்பாட்ட வருவான், இவன் இங்கேருந்து வரும் அப்பாட்ட வந்தோன்னா 2 பேரும் வந்தோடனே கேட்குறாங்க. கேட்டவுடனே பேசுகிறாங்க. நீ அனுபவத்துக்கு வந்து பெரியவங்க சொல்கிறான், ஐயோ இந்த மிருகம் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகலன்னா அது என்னை கட்சி தெரிஞ்சிடும் சொல்லிச்சு. அப்போ அவங்க ராஜா சொல்கிறான், மிருகத்துக்கு போய் பயப்பட இல்லை, அது பேசுது, பாதி மனுஷனாகுது பாதி மிருகமாகுது, உங்களை பார்க்கணுமா அது உங்களை வர சொல்லிச்சு அப்படின்னு சொன்னான். ஐயோ ஏன் அந்த மாதிரி வந்து சொல்கிற, அந்த மாதிரிலாம் நீ நினைக்காத, போகக்கூடாது, அந்த மிருகத்துக்கு போனீங்கன்னா நம்ம செத்து போயிடுவோம், அது சும்மா தான் அவன் சாப்பிட்றதுக்காக தான் வர சொல்லியிருக்குது அந்த மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா. சொன்னோடனே ஏமாந்துட்டியப்பா சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதை போய் பேச்சு கேட்டுட்டு மற்ற நாட்டு ஜனங்களுடைய கஷ்டத்தெல்லாம் பார்க்காத நீ பாட்டு ஓடி வந்துட்டியே அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து நாட்டை ஆள்றதுக்கு நீ என்ன இல்லை, தகுதி இல்லை, கடவுள் பக்தி எவ்வளோவா நான் வளர்த்த உடனே நான் கடவுள் பக்தியே இல்லை, உனக்கே கடவுள் மேலே விசுவாசமே இல்லை, அதனால் நீ நாட்டாள தகுதி இல்லை. சின்னவனை கூப்பிட்டு கேட்குறான், நீ என்னப்பா பண்ண இந்த மாதிரி சொல்கிறேன், நான் வயலில் போயிட்டு தனது வேலை செஞ்சது ஏழை ஜனங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொண்டு வந்ததெல்லாம் காமிக்கிறான். அப்படியா, நீ தான் இந்த நாட்டாளத்துக்கு தகுதியான மகன், என்னுடைய இளைய மகன் தான் நாட்டாளுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மகுடி இது மூடி சூட்டி அவனை ராஜாவாக்கிடுவாங்க. அதே மாதிரி அவன் போன கிராமத்துக்கு போயிட்டு அந்த கிராமத்தில் இருக்க என்ன தேவையெல்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, பெரிய படையை அனுப்பி அந்த மிருகத்தை கண்டுபிடிச்சி கொலை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இது மாதிரி யாரையா மாற்றிட்டு கொலை பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த நாட்டு ஜனங்களுக்கு பயமே இருக்காது. ஏன்னா இந்த மிருகம் தான் அப்பப்போ வந்து இந்த நாட்டில் வந்து இந்த கிராமத்துலலாம் அழிச்சிடும். அதை மனுஷனாக மாறி மிருகமாக மாறி 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 இதை வந்து அதை கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணிட்டோன்னா அது செத்து போயிடும். அப்போ வந்து இவங்க சொல்லுவாங்க, நல்லது செஞ்சீங்க ராஜாவே, எங்களுக்கு நல்ல ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம என்ன தெரியணும்னா, நம்ம வந்து ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், நன்மையை நினைக்கணும். மற்றவங்க பயமுத்துறாங்க, பிசாசு நம்மளை பயமுத்துறாங்கன்னா அது பயப்படவே கூடாது. தைரியமாக நின்று எதிர்த்து நிற்கணும். என்ன செஞ்சான், கோழை மாதிரி எதிர்த்து நிற்க ஓடி வந்துட்டான். அதுதான் அவனுக்கும் பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் வந்து வித்தியாசம். அதாவது தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, பயப்பட மாட்டாங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாங்க. அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி இந்த வசனத்தின்படி நம்ம இதில் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கணும். அது வந்து சிறு கதையை இது எதாவது தவறாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.